தமிழ் மக்களின் தயவால் வாழ்க்கை நடத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர். அம்பலமாகும் ஸ்ரீதரனின் இரட்டை வேடம். சுய பாதுகாப்பிற்காகவா ராணுவ அதிகாரிகளை ஆதரிக்கின்றார் ஸ்ரீதரன்? தமிழனை தமிழன் ஏமாற்றும் எட்டப்பன் பரம்பரையில் உள்ளவர்கள் தற்போதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஆளும் அரசாங்கத்தின் தரப்பிலோ அல்லது எதிர்க்கட்சியிலோ அங்கம் வகிக்காத ஒருவர் தேவை. சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அவர் பாடுபட வேண்டும். அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு அரசியலமைப்பு பேரவைக்கு ஒருவரின் நியமனம் அவசியமாகின்றது. ஆளும் அல்லது எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்காத பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 23 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர். அவர்களில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ஸ்ரீதரனை பரிந்துரைக்கின்றது அந்த கட்சியின் தலைமைத்துவம். அதே நேரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஜீவன் தொண்டமானை பரிந்துரைக்கின்றது அந்த கட்சியின் தலைமைத்துவம். இருவர் போட்டியிடுகின்றமையினால் வாக்கெடுப்பு நடத்தப்படுகின்றது. ஸ்ரீதரன் 11 வாக்குகளையும் ஜீவன் தொண்டமான் 10 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர். ஸ்ரீதரன் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக தெரிவு செய்யப்படுகின்றார். இலங்கை தமிழரசு கட்சிக்கென்று தனித்துவ கொள்கை ஒன்று காணப்படுகின்றது. அதற்கமைவாக அந்த கட்சியின் உறுப்பினர்கள் தமிழ் மக்களின் நலனுக்காக செயற்படுவார்கள். ஆனால் அரசியலமைப்பு பேரவையின் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட தினத்திலிருந்தே அவர் அரசாங்கத்தின் இனவாத செயல்களுக்கும் அரசியல் நியமனங்களுக்கும் ஆதரவாக செயற்பட்டு வருகின்றார். கடந்த காலங்களில் 3 நியமனங்கள் இடம்பெற்றன. அதில் முதலாவது நியமனம் இழப்பீட்டுக்கான அலுவலகத்திற்குரிய பிரதிநிதி. அதற்காக முன்னாள் ராணுவ அதிகாரியே பரிந்துரைக்கப்பட்டார். அதற்கு ஆதரவாக வாக்களித்து ஸ்ரீதரன் தனது மறுமுகத்தை காண்பித்துக் கொண்டார். இது முதலாவது சந்தர்ப்பமாகும். ஆனால் கட்சியின் தலைமை வாயை மூடிக்கொண்டது. கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்தில் தான் இது நடந்தேறியது. இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் ராணுவ அதிகாரியே தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இரண்டாவது விடயம், கடந்த டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி போலீஸ் ஆணைக்குழுவிற்கான ஆணையாளர் தெரிவு இடம்பெறுகின்றது. அதற்காகவும் இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவரையே பரிந்துரைக்கின்றனர். அதற்கு ஆதரவாகவும் ஸ்ரீதரன் வாக்களித்திருக்கின்றார். அது மாத்திரமின்றி கணக்காய்வாளராக முன்னாள் ராணுவ அதிகாரி OR ராஜசிங்க என்ற ஒருவரை தெரிவு செய்த போதும் அவருக்கும் ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார் ஸ்ரீதரன். இவரும் இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் ஒரு ராணுவ அதிகாரி ஆவார். இதன் பின்னணி என்ன என்று உங்களால் சிந்திக்க முடிகின்றதா? ஏன் ஸ்ரீதரன் இவ்வாறு நடந்து கொள்கின்றார்? இதன் பின்னணி என்னவாக இருக்கும் என்று உங்களால் வியூகிக்க முடிகின்றதா? உங்களால் சற்றேனும் சிந்தித்து பார்க்க முடிகின்றதா? ஏன் ஸ்ரீதரன் இவ்வாறெல்லாம் நடந்து கொள்கின்றார்? தமிழ் மக்களாயினும் சரி, ஏனைய சமூகமாயினும் சரி, அழிந்து போகும் செயல்களில் ஒன்றுதான் குடிபோதை. புதிய பார்களுக்கான அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஸ்ரீதரன் லஞ்சமாக ஒரு தொகையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார் என ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சூரிய சக்தியிலான மின் உற்பத்தி நிலையத்திற்கு காணியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 தினங்களே காணப்படுகின்ற நிலையில் காலாவதியான ஒப்பந்தத்தை செல்லுபடியாக்குவதற்கும் 70 மில்லியன் ரூபாவினை லஞ்சமாக பெற்றுக் கொண்டார் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் லஞ்சல் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலும் முறைப்பாடுகளும் காணப்படுகின்றன. இவ்வாறு தனக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவா ஸ்ரீதரன் இனவழிப்புடன் தொடர்புடையதாக தெரிவிக்கப்படும் அதிகாரிகளின் நியமனத்திற்கு ஆதரவாகவும் தன்னிச்சையாகவும் செயற்பட்டுள்ளார் என்ற கேள்வி இங்கு எழுகின்றது. அது அவ்வாறு இருக்க, முன்னதாகவே ஸ்ரீதரனுக்கு எதிராக பல குற்றச்சாட்டுகள் காணப்படுகின்ற நிலையில் அவரை அரசியலமைப்பு பேரவையின் அங்கத்தவராக நியமிக்க இலங்கை தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்போ தீர்மானித்தது ஏன்? அவ்வாறு தீர்மானித்தது மாத்திரமின்றி சமகாலத்தில் அவரின் செயற்பாடுகளுக்கு தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளர்கள் வாயை மூடிக்கொண்டு தற்போதும் பயணிப்பது ஏன் என்று தெரியவில்லை. இந்த விடயங்கள் தொடர்பாக கட்சியின் சார்பில் விசாரணைகளை ஏனும் நடத்தாமை தமிழ் மக்களுக்கு பாரிய ஏமாற்றத்தை தந்துள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் இடம்பெற்ற அமர்வில் ஸ்ரீதரனுக்கு எதிராக சிறப்புரிமை பிரச்சனையொன்றையும் எழுப்பியிருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் தீர்மானங்கள் எதிர்க்கட்சிகளின் இணக்கப்பாட்டிற்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்திருந்தார். அதே போன்று தனக்கு எதிராக காணப்படுகின்ற முறைப்பாடுகள் குறித்து அரசியலமைப்பு பேரவைக்கு தெரிவிக்க அவர் தவறியுள்ளதாகவும் சாமர சம்பத் அன்று சுட்டிக்காட்டியிருந்தார். அதே நேரம் பல தடவைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவும் இது தொடர்பில் பல இடங்களில் பேசியுள்ளார். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி தற்போது வரை கேள்வி எழுப்பாது மௌனித்திருப்பது எதற்காக? தமிழ் மக்கள் மீண்டும் ஏமாற்றத்தை சந்தித்துள்ளனர்.
தமிழ் மக்களுக்கு அவர்களது இனமே துரோகம் இழைத்துள்ளது. தமிழ் மக்களின் உரிமைகளுக்கான பாதுகாவலர்கள் என மார்தட்டிக் கொள்ளும் அதன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகின்றார்கள்? இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவராகவும் அங்கம் வகித்துக் கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்து கொண்டு அரசியலமைப்பு பேரவையிலும் அங்கம் வகித்துக் கொண்டு தமிழ் மக்களுக்கு இவ்வாறான துரோகங்களை செய்வதனை எவ்வாறு அக்கட்சியின் தலைமை நியாயப்படுத்த முடியும்? இந்த தீர்மானங்கள் அவரின் தனிப்பட்ட தீர்மானமா அல்லது இலங்கை தமிழரசு கட்சியின் தீர்மானமா என்பது தெரியவில்லை. மாவீரர்களுக்கு அஞ்சலியையும் செலுத்திக் கொண்டு அவ்வினத்தினை அளித்த இனவழிப்பாளர்களுக்கு ஆதரவாகவும் செயற்படுகின்ற ஸ்ரீதரனிடம் கேள்வி கேட்பதற்கு அக்கட்சிக்குள் எவருக்கும் தைரியம் இல்லையா அல்லது திராணி இல்லையா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.